ரஜினியின் தலைவர் 171 டைட்டில் டீசர் எப்போது தெரியுமா? வெளியான மாஸ் அப்டேட். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் நடிப்பில் கடந்த சில ஆண்டுகளாக வெளியான திரைப்படங்கள் சொல்லிக் கொள்ளும் அளவிற்கு வெற்றியை பெறவில்லை. இதன் காரணமாக அவர் மீது சற்று விமர்சனங்கள் இருந்தன. மேலும் அண்ணாத்த படத்தின் தோல்விக்கு பிறகு இனி ரஜினி படங்களில் நடிப்பாரா இல்லையா என்பதே கேள்விக்குறியாக இருந்தது. அந்த சமயத்தில்தான் நெல்சனின் இயக்கத்தில் ஜெயிலர் படத்தில் நடிக்க கமிட்டானார் ரஜினி. முதலில் இப்படத்திற்கு மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இல்லை என்றாலும் படத்தின் போஸ்டர்கள், டீசர் ரசிகர்களை மிகப்பெரிய அளவில் ஈர்த்தது. இதன் காரணமாக படத்தின் மீதும் உச்சகட்ட எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்பை ஜெயிலர் திரைப்படம் பூர்த்தி செய்து மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. இதன் மூலம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மீண்டும் வெற்றி பாதைக்கு திரும்பினார். ஜெயிலர் படத்தின் வெற்றியை தொடர்ந்து ரஜினி தனது மகள் ஐஸ்வர்யாவின் இயக்கத்தில் லால் சலாம் என்ற திரைப்படத்தில் நடித்தார். இப்படத்தில் மொய்தீன் பாய் என்ற ரோலில் சிறப்பு தோற்றத்தில் நடித்திருந்தார் ரஜினி. நீண்ட நாட்களுக்கு பிறகு ரஜினி சிறப்பு தோற்றத்தில் நடித்திருப்பதாலும் அவரின் மகள் இயக்கத்தில் முதலில் ரஜினி நடித்திருப்பதாலும் இப்படத்தின் மீது ரசிகர்களுக்கு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் இப்படம் வெளியாகி அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய தவறியது. இருப்பினும் மொய்தீன் பாயாக நடித்த ரஜினியின் நடிப்பும் அவரது கதாபாத்திர வடிவமைப்பும் பாராட்டை பெற்றது. தற்போது ஞானவேல் இயக்கத்தில் லைகாவின் தயாரிப்பில் வேட்டையன் என்ற திரைப்படத்தில் நடித்து வருகின்றார் ரஜினி. அனிருத்தின் இசையில் உருவாகும் இப்படத்தின் படப்பிடிப்பு தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. அநேகமாக ஏப்ரல் மாதத்திற்குள் இப்படத்தின் ஒட்டுமொத்த படப்பிடிப்பும் முடிவடைந்துவிடும் என்றும், இந்தாண்டு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வேட்டையன் திரையில் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ரஜினியின் ஸ்டைலில் ஜெய் பீம் போன்ற தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கதைக்களத்தில் இப்படம் உருவாகி வருகின்றதாம். கண்டிப்பாக இப்படமும் ரஜினிக்கு ஒரு வெற்றிப்படமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கடந்த டிசம்பர் மாதம் ரஜினியின் பிறந்த நாளை முன்னிட்டு இப்படத்தின் டைட்டில் டீசர் வெளியிடப்பட்டதைத் தொடர்ந்து வேட்டையன் படத்தின் அடுத்த அப்டேட்டிற்காக ரசிகர்கள் காத்துக்கொண்டு இருக்கின்றனர். இந்நிலையில் வேட்டையன் படத்தை தொடர்ந்து ரஜினி அடுத்ததாக லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் தலைவர் 171 என்ற திரைப்படத்தில் நடிக்கவுள்ளார். சன் பிக்சர்ஸ் இப்படத்தை தயாரிக்க அனிருத் இப்படத்திற்கு இசையமைக்க இருக்கின்றார். இப்படத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கடந்தாண்டே வெளியான நிலையில் படப்பிடிப்பு எப்போது துவங்கும் என ரசிகர்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வந்தனர். அந்த வகையில் இப்படத்தின் படப்பிடிப்பு மே மாதம் துவங்கும் என்றும், படத்தின் டைட்டில் டீசர் ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு வெளியாகும் என்றும் தகவல் வந்துள்ளது. இதைத் தொடர்ந்து ரஜினி ரசிகர்கள் அனைவரும் இப்படத்தின் டைட்டில் என்னவாக இருக்கும் என கணிக்க துவங்கிவிட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.